இன்றைக்கி கட்சியில் நடக்கிற சம்பவங்கள் வந்து எனக்கு வருத்தம் தான் தருது, வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் அப்படி தான் சொல்லுவேன். நான் அந்த கட்சியில் இல்லை, இருந்தாலும் அந்த கட்சியில் வந்து அந்த கட்சியை வளர்த்தவங்கிற முறையிலையும் ஒரு கட்சியில் இளைஞரணிங்கிறது இப்போ ஸ்டாலினே இளைஞரணி செயலாளர் தான் இருந்தார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், அது முதுகெலும்பு மாதிரி ஒரு கட்சி. அதே மாதிரி அந்த கட்சி எம்ஜிஆர் இருக்கிற போது நான் இளைஞரணி செயலாளர். பல பேர் இன்றைக்கி இருக்கிற முக்கிய தலைவர்கள் பல பேர் வந்து என்னால் காலேஜிலேருந்து கொண்டு வரப்பட்டவர்கள். அதுக்கு பிறகு எம்எல்ஏ ஆனாங்க, எம்பி ஆனாங்க, மந்திரி ஆனாங்க. இன்றைக்கி நான் வரிசையாக சொல்ல முடியும். பல பேர் வந்து நான் கொண்டு வந்த ஆள்கள் தான் கட்சியிலும் கூட முக்கியஸ்தலாக இருக்காங்க. எம்ஜிஆருக்காக வந்து ஒரு எல்டர் சகாப்தம் போக யங்ஸ்டர்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா, அதனால் எனக்கு அந்த கட்சி இன்றைக்கி நடக்கிற சம்பவங்களும் வருத்தம் அளிக்குது. ஈவன் ஸ்டாலினே வருத்தப்படுவார் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் என்றைக்குமே மோடி மாதிரி அல்லது ஒரு ஜனநாயக உணர்வு உள்ள யாருமே தான் மட்டும்தான் வாழணும், தனி நபரில் கூட பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும் தான் மனுஷன் நினைக்கணுமே தவிர, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் இடிஞ்சு போகணுன்னு நினச்சானா மனுஷனே இல்லை.